ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர், உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்க வல்லமை உள்ளவர். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை வரி இப்படி சொல்லுகிறது: நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்ன? எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். எல்லாருக்குமே எல்லாமே கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு பகுதியிலே ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த தேவ மனிதர் மட்டும் சொல்லுகிறார், எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் அடைந்திருக்கிறேன். அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? How could he say such a statement? நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறதா? ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. கணவன் பக்தியாயிருந்தால் மனைவி பக்தியாய் இல்லை. மனைவி தேவ பக்தியாயிருந்தால் கணவன் குடிகாரராய் மாறுகிறார். எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்குள் இருக்கிறார்களா? உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு விட்டதான்னு பார்த்தா எல்லாருமே ஏதோ ஒரு குறைக்குள்ளே இருக்கிறதாக தெரிகிறது. பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க திராணி இருக்காது. அவங்க விரும்பினதை சாப்பிட முடியாது. இது உலக பிரகாரமாக. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, இட்ஸ் a wonderful statement. 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் சொல்லுகிறார், நான் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மெச்சூரிட்டி, ஒரு பக்குவத்துக்கு வந்து விடுகிறார். எந்த சூழ்நிலையும் நான் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதனால் என்ன? முறுமுறுப்பு இருப்பதில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இருக்கிறது? So many times we keep complaining again and again. என்ன இல்லைங்க? மன ரம்மியம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையிலே திருப்தி இருக்கிறதா? எப்படி இந்த பரிசுத்தவானால் சொல்ல முடிகிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன்? அதற்கு காரணம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்படியானால் அவருக்கு திருப்தியையும் எல்லாம் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தது யார்? அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல சாட்சியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? எந்த பலத்தை சார்ந்திருக்கிறோம்? சிலருக்கு தங்கள் படிப்பு பலனாய் நினைக்கிறார்கள், தங்கள் ஆஸ்தியை பலமாய் நினைக்கிறார்கள், தங்களுடைய உயர்வை பதவியை பலமாய் நினைக்கிறார்கள், தங்களுடைய சரீர பலனை அவங்க வாழ்க்கைக்கே பலனாய் நினைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய பேக்ரவுண்ட், அவருடைய பின்னணியை, தங்களுடைய வம்சாவளியை எல்லாம் பலனாய் நினைக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதுதான் அவருடைய சக்தி. 19ஆம் வசனத்திலே பிலிப்பியர் 4:19 அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படியானால் அவருக்கு எல்லாம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்பின இயேசு. அவர் சொல்லுகிறார், என் தேவன்
என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் குறையோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த குறையினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சிலருக்கு சமாதானமே இல்லை. சம்டைம் யூ ஆர் கோயிங் த்ரூ டர்புலண்ட். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி புயல் வீசுகிறது, அலைகள் எழும்புகிறது, தாக்கங்கள் வருகிறது. நீங்கள் மன ரம்மியமாக இருக்க முடியவில்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி எல்லாத்தையும் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. நீங்களும் அறிக்கை செய்து கர்த்தரை விசுவாசித்து பற்றி கொள்ளுகிற போது நிச்சயமாக இந்த ஒரு சாட்சியை உங்களாலே சொல்ல கர்த்தர் கிருபை தருவார். பிரியமானவர்களே, குறைகளை நிறைவாக்குகிறார். காரணம் என்ன? அவர் தேவனை தன் சக்தியாக, தன் பலனாக, தன்னை நிறைவாக்குகிறவர் அவர்தான் என்று அவரையே பார்க்கிறார். இன்றைக்கு உலகத்திலே மனுஷனை பார்த்து சோர்ந்து போனவர் நிறைய பேர் உண்டு. அவர் என்னோடு இருந்தால், இவர்கள் என்னோடு இருந்தால் நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று சொல்லி ஏமாந்து போன நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பவுல் வாழ்க்கையை பாருங்கள், அவர் தேவனுடைய பரிபூரணத்தை சார்ந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு திருப்தியை அநேகர் பல இடங்களிலே தேடுகிறார்கள். திருப்தியே இல்லை. அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லை, அவங்க பணத்தில் திருப்தி இல்லை, அவங்க புகழ்ச்சியில் திருப்தி இல்லை, அவங்க அச்சீவ்மெண்ட்டெல்லாம் திருப்தியே இல்லை. அதற்காக எங்கெல்லாமோ தேடுகிறார்கள். கொலோசியர் 1:19 சொல்லுகிறது, சகல பரிபூரணமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆல் ஃபுல்னஸ், சகல பரிபூரணமும். எத்தனை பாக்கியம், எத்தனை ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் அந்த பரிபூரணத்தை கட்டளையிடுவார். அடிக்கடி சொல்லுகிற அநேகர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, புகழ் இல்லை, வசதி இல்லை, சமாதானம் இல்லை, வாய்ப்பு இல்லை, நல்ல கரியர் இல்லை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வாய்ப்புகள் கிடைக்கல, நல்ல குடும்பம் இல்லையா எனக்கு. பிரியமானவர்களே, ஆனால் பிரசங்கின் புத்தகம் 2:25 வாசிக்கிற போது அங்கே பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட். பிரசங்கி 3:13 பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு தேவ அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. யூ நீட் காட்ஸ் ஃபேவர். இருந்தாலும் சிலரால் ஒன்றையும் அனுபவிக்க முடியவில்லையே. ஏன்? அனுக்கிரகம் இல்லை ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பவுலால் எப்படி சொல்ல முடிந்தது? தேவன் அனுக்கிரகம் கிடைத்தால்தான் நடக்கும். யூ நீட் காட்ஸ் ஃபேவர். ஐயா, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு அனுக்கிரகம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் சம்பூரணமத்தை கண்டேன், பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன். இதெல்லாம் யார் கொடுப்பது? திருப்தியை யார் கொடுப்பது? பரிபூர்ணத்தை யார் கொடுப்பது? எல்லாம் கிடைத்தது என்று சொல்லது காரணம் என்ன? ஃப்ரெண்ட்ஸு கொடுத்ததா? நண்பர்கள் கொடுத்தார்களா? குடும்பத்தார் கொடுத்தார்களா? அரசாங்கம் கொடுத்ததா? எல்லாவற்றையும் இல்லைங்க. எல்லாவற்றையும் அரசாங்கத்தால் எல்லாருக்கும் கொடுத்து விட முடியாது. குடும்பத்தாரால் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியாது. நண்பர்களால் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்கள் எல்லா தேவையும் சந்திக்க போதாது. ஒருவேளை நீங்கள் ஓய்வு பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்த அந்த செட்டில்மெண்ட், வந்த அந்த பணத்தொகையை கூட வைத்து உங்களால் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணம் என்று இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்திலே சேருகிற போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளை எல்லாம் நிறைவாக்கி சம்பூர்ணத்தை தர விரும்புகிறார். அவர்தான் எல்லாவற்றையும் தர வல்லவர்.
எல்லாவற்றையும் நிலைநிறுத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர். சிலர் கையிலே வரும், திரும்ப போய்விடும். வந்தது போல இருக்கும், ஆனால் காணாமல் போய்விடும். சிலர் வீட்டிலே எல்லாரும் சம்பாதிப்பார்கள், ஆனால் பொத்தல் பையிலே போட்டது போல போய்விடும். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால், உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆதாரம் கர்த்தராக இயேசுவாக இருப்பாரானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யமாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யனாய் மாறி போனோம். He humbled himself and made himself nothing. எதற்கு? நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரையே நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் இழந்து அவரும் நம்மை போல மாம்சம் இரத்தம் உடையவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எதற்கு? நம்முடைய குறைகளை நிறைவாக்கும்படிக்கு. சகல பரிபூரணத்தையும் விட்டு நம்மை போல மனிதனாய் இறங்கி வந்து, நம்மை போல பாடுகள் வழியே கடந்து போய், பாவத்தின் பரிகாரமாக அவர் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்ததினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வாழ்க்கை குறைபட்டு போய் கிடந்ததோ அதை நிறைவாக்க அவர் கடந்து வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த மோட்சத்தை உண்டு பண்ணினார், விமோசனத்தை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, தேவனுடைய சக்தி, வல்லமை, அனுக்கிரகம் இருந்தால் தான் எல்லாம் சாதிக்க முடியும். இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உங்களுக்கும் ஒரு சாட்சி வரும், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பயப்படாதிருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடு அவர் பிரசன்னத்தினால், மகிமையினால், ஐஸ்வர்யத்தினால், நிறைவினால் நிரப்ப அவராலே முடியும். பரிசுத்தாவின் வல்லமை உங்களை நிறைவாக்குவார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும், உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அதெல்லாம் குறைவாக இருக்கு, திருப்தியே இல்லை, இன்னும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்றைக்கு எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று ஏங்கி நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரையும் நீர் அறிவீரப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுகம் இல்லை, பாக்கியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, விடுதலை இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். உம்மை அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. பவுல் சொன்னது போல, எல்லாம் கிடைத்தது, எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னது போல, ஆண்டவரே, எதெல்லாம் கிடைக்கலையோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் கட்டளையிடுகிறவர். Let them see the miracle. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை பார்க்கட்டும் என்று சொல்லுகிறேன். நிறைவானவராகிய உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. உம்மையே கூப்பிட உதவி செய்யுங்க. தங்கி இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனம் உள்ளத்திலே தங்கி இருக்குமானால் அவங்க கேட்கிறது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Let them abide in you and your word. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பது நிச்சயம். ஆசீர்வதியும். சகலத்திலும் உடைய பிள்ளைகள் நிறைவான ஒரு நன்மைக்குள்ளே வரட்டும் அப்பா. கிருபை தாரும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், ஒற்றுமை இருக்கட்டும், விடுதலை இருக்கட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே தெளிந்த புத்தியோடு தேடி வரட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை செட்டில் ஆகட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும். திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏங்கி இருக்கிறவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளை செல்வத்தை தந்து அவருடைய குறைகளை நிறைவாக்கும் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமையுள்ள நாமம் என்பதை அவர் வாழ்க்கையில் சாட்சியாக அனுபவிக்க நீர் ஒவ்வொரு அருகிலேயும் கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.